கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக நம்ம கோடைக்காலம் வந்து விட்டது. இந்த கோடை மழைக்கு பின்பு பார்த்திங்கன்னா முந்திரி பழங்களும் முந்திரி கொட்டைகளும் நமக்கு மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். முந்திரி பருப்புடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடல் பலத்தை கூட்டக்கூடியது, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நீக்கக்கூடியது, ஆண்மைத்தன்மையை பெண்மைத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது, பால் உணர்வு சம்பந்தப்பட்ட சுரப்பிகளுடைய செயல்பாடை கூட்டக்கூடியது, உடலுடைய எடையை கூட்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பை பற்றி நிறைய குறிப்புகள். முந்திரி பருப்பு அப்படிங்கிறது தினசரி நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தா உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா முந்திரி பருப்பு தான். ஏன்னா இன்றைக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு ஏற்படும் போது நிறைய மருந்துகளை மாத்திரைகளை தேட வேண்டிய ஒரு தேவை நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மருந்து மாத்திரைகளை சரியான அளவில் சாப்பிடாததுனால உயர் இரத்த அழுத்தத்தால் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கையும் மிக மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க வேண்டும், அதற்கான மாத்திரைகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு யாருக்காவது எண்ணம் இருந்தால் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த முந்திரி பருப்பை ஒரு 3 பருப்பு, அதாவது ஒரு 5 கிராம் அளவுக்கு அந்த முந்திரி பருப்பை எடுத்து காலை வெறும் வயிற்றில் அதை மென்று சாப்பிட்டு அதன் பிறகு வெந்நீர் குடிக்கணும். 3 முந்திரி பருப்பு தினசரி சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மற்றது ஆகுமான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ தினசரி 3 முந்திரி பருப்பு மென்று சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கக்கூடிய பழக்கம் வைத்து கொண்டாலே உங்களுடைய உயர் இரத்த அழுத்தம் படிப்படியாக குறைந்து வருவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு சோரியாசிஸ் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, தோல் பிரச்சனை, 100ல் 20 பேரை பாதிக்கக்கூடிய பிரச்சனை, மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு நோயை மாடர்ன் மெடிசன் பார்க்கக்கூடிய விகிதத்திலையும் ஆயுர்வேத சித்த மருந்துகள் அந்த நோயை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். நிறைய வியாதிகள் மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் வெறும் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆயுர்வேத சித்த மருந்துகளை பொறுத்தவரையிலும் முறைகளை பொறுத்தவரையிலும் ஒரு நோய் ஏற்படுவதற்கு உடலியல் காரணங்கள் எவ்வாறு முக்கியமோ அதே போல் மனவியல் காரணங்கள், மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிறைய காரணமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய வியாதிகளுக்கு இயற்கை மருந்துகளில் குணமளிக்க நம்மால் முடிகிறது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய நோய் இந்த சோரியாசிஸ் நோய். இந்த சோரியாசிஸ் நோய்க்கு மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் குணம் அப்படிங்கிறது கிடையாது. பவர்ஃபுல்லான ஸ்டீராய்டோ அல்ல அதற்கு ஏற்றற்போல் விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்துகள் மட்டும்தான் இன்றைக்கு சோரியாசிஸ்க்கு மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஆயுர்வேத சித்த மருந்துகளை பொறுத்தவரையிலும் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டுமல்லாமல் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சை, அதே போல் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளோடு சேர்ந்து கொடுக்கக்கூடியது தான் ஒரு முறை. அந்த முறையில் செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட குணப்படுத்த முடியாத சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் முழுமையாக குணமடைந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு அந்த கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், கேஷ்யூ ஆயில்னு சொல்லுவாங்க, கேஷ்யூ நட் ஆயில்னு சொல்லுவாங்க, மிக வீரியமான ஒரு மருந்து. ஆனால் சோரியாசிஸ் நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வந்து இந்த கேஷ்யூ நட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். இந்த எண்ணெய் கொஞ்சம் விலை அதிகமான எண்ணெய் தான். ஆனால் தோலுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் சோரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்ட தோள்களில் மீண்டும் சோரியாசிஸ் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கும் மிக மிக சிறப்பான ஒரு எண்ணெய். ஸோ இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து எங்கெல்லாம் தோள்களில் பாதிப்பு இருக்கோ அந்த இடங்கள்லாம் தடவிட்டு
ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ராத்திரி படுக்கும்போது கழுத்து முதல் கால் வரை லேசாக எடுத்து பூசனால் போல் தடவி படுத்துட்டு காலையில் குளிச்சிடலாம். நிறைய பேருக்கு இந்த சோரியாசிஸ்க்கு உள்ளுக்கு மருந்து சாப்பிட்றதுனாலே ரொம்ப விரக்தி அடைந்திருப்பார்கள். நான் மாடர்ன் மெடிசன் சாப்பிட்டேன், நான் அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், எனக்கு குணமாகலை, அதனால் எனக்கு மருந்தே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிறைய சோரியாசிஸ் நோயாளிகள் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் மருந்துகள் சாப்பிட்டால்தான் நோய் குணமாகும். பட் இருந்தாலும் இந்த முந்திரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை உடல் முழுவதும் தடவி 1 மணி நேரம் வைத்து குளிக்கின்ற ஒரு சின்ன சிகிச்சையை, வீட்டிலே செய்யக்கூடிய அந்த ஒரு சிகிச்சையை ஒரு 3 மாத காலம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 3 மாதம் ஏன் சொல்கிறேன்னா, தோள்களில் மாற்றம் ஏற்படுவதற்கு குறைந்தது 3 மாதம் நமக்கு தேவை. ஒரு 3 மாதம் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு உங்களுடைய தோலுடைய அமைப்பிலேயும் வனப்பிலேயும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கலாம். ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா வழக்கமாக மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அங்கே சோரியாசிஸுடைய அளவு மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. 100ல் குறைந்தது 17 பேர் கன்ஃபார்ம்டு சோரியாசிஸோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஜெர்மனி. நம்ம இந்தியாவை போல ஜெர்மனிலையும் பார்த்திங்கன்னா இயற்கை மருந்துகள் மேலேயும் இயற்கையாக உணவுகள் மேலேயும் ரொம்ப அவங்களுக்கு ஆரோக்கியம், அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறை, அவங்களோட மெடிக்கல் கவுன்சிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோரியாசிஸோட ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோட்டோகால் வரும்போது அதில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக முந்திரியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை சேர்த்துருக்காங்க. பொதுவாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனை பொறுத்த வரையிலும் ஆயுர்வேத அந்த சித்த மருத்துவ முறைகளை ஒரு முறைப்படுத்தப்பட்ட மருத்துவ முறையாக கூட அவங்க பார்க்குறது கிடையாது. ஆனால் ஜெர்மனி நாட்டில் பார்த்திங்கன்னா சோரியாசிஸோட ட்ரீட்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனுடைய மருத்துவ கவுன்சிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முந்திரியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வெளிப்புற உபயோகத்திற்காக கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ அந்த முந்திரியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் சோரியாசிஸ் நோயை குணப்படுத்துவதில் எவ்வளவு ஒரு வீரியம் மிக்க மருந்தாக இருக்கும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சோரியாசிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிக மிக பெரிய மருந்து இந்த முந்திரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவை சிகிச்சை போய் அந்த வெயினை எடுத்துடுறாங்க அல்லது ஊசி மூலம் அதை மறைச்சிடுறாங்க. ஆனாலும் நாள் ஆக ஆக அந்த நோயுடைய தாக்கத்தை குறைக்க முடியாமல் போகும்போது நிறைய பேருக்கு வெரிகோஸ் அல்சர் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது அந்த அல்சரை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல சிகிச்சை என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த முந்திரியுடைய இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினியாக முந்திரியுடைய இலை செயல்படுறத பார்க்க முடிகிறது. ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான புத்தகம் பார்த்திங்கன்னா சுஸ்ருத சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். இந்த சுஸ்ருத சம்ஹிதை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மாடர்ன் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய அவங்க வைத்திருக்கக்கூடிய மொத்த கோட்பாடுகளும் இந்த ஆயுர்வேத புத்தகமான சுஸ்ருத சம்ஹிதையிலேருந்து எடுக்கப்பட்ட கோட்பாடுகள் தான். அவங்க யூஸ் பண்ணுற கத்தியிலேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லேருந்து, அவங்க போடக்கூடிய சூச்சர்லேருந்து, ஈவன் கேட்ராக்ட் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரியிலேருந்து எல்லாமே அந்த கோட்பாடுகள் ஆயுர்வேத சுஸ்ருத சம்ஹிதையிலிருந்து எடுக்கப்பட்ட கோட்பாடுகள் தான். அதனால தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி யாருன்னு நீங்கள் அலோபதி டாக்டர் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சுஸ்ருதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரியர் தான் அந்தளவுக்கு சர்ஜரியை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதில் விரணரோபணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காயங்களை ஆற்றக்கூடிய சிறப்பான சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் எவ்வாறு ஒரு ஆன்டிபயோட்டிக்காக ஒரு ஹீலிங்காக செயல்பட்டு காயங்களை குணமாக்குகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்னோடய ப்ராக்டிஸ்லேயும் நான் நிறைய வைத்தியர்கள்கிட்ட பார்க்கும்போது ராஜஸ்தானில் குறிப்பாக ஒரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வெறும் காயங்களை ட்ரீட் பண்ணுறது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. குறிப்பாக மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணி ஆற முடியாமல் இருக்கக்கூடிய காயங்களை கூட சும்மா லேசாக மருந்துகள் மூலம் தீர்க்கக்கூடிய ஃபெசிலிட்டி. அதில் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடியது முக்கியமாக இந்த முந்திரி இலையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணம் தான். எனவே நேர்களே, இந்த முந்திரியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு சுவைக்காக ஒரு லக்ஸுரிக்காக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு மட்டும் கிடையாது. இரத்த அழுத்தத்தை
குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலை வெரிகோஸ் அல்சர் மற்றும் டயபெட்டிக் அல்சருக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஸோ இனிமேல் முந்திரியை நம்ம உபயோகப்படுத்தும் போது ஏதோ சுவையான ஒரு பொருள்னு மட்டும் நினைக்காம அதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ உபயோகங்களையும் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நினைத்து பார்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமாக பல்லாண்டு காலம் நம்மாலும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. வரப்போகிற கோடை என்பது மிக கடுமையாக இருக்கப் போகிறது என்பதை இன்னும் கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் இப்பொழுதே தண்ணீர் லாரிகள் எங்கெங்கும் நீக்க நிறைய ஆரம்பித்து விட்டன. அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த தண்ணீர் பஞ்சம் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பஞ்சமாக இருக்கப் போகிறது என்கிற ஒரு செய்தி நமக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனது என்பது ஒரு மிகப்பெரிய அடியாக தமிழகத்திற்கு மாறியிருக்கிறது. நமக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நியாயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் உரிமைகள் என்பது முற்றாக மறுக்கப்பட்டிருக்கின்றன. காவிரியில் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய நியாயமான தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. அதே போல் கிருஷ்ணா நதி நீரும் நமக்கு நியாயமாக கிடைக்கவில்லை. இது போன்ற பல பிரச்சனைகளாலும் நம்முடைய அண்டை மாநிலங்கள் இப்பொழுது அவர்களுடைய நதிகளுக்கு குறுக்கே அணைகளை கட்டுகிற முயற்சியை மேற்கொண்டிருப்பதனாலும் எதிர்காலம் இன்னும் அபாயகரமானதாக மாறியிருக்கிறது. தமிழ்நாடே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுகிறது. அதாவது மிகப்பெரிய நதிகள் பாய்ந்த தமிழகம் என்பது, வற்றாத நீர்வளம் கொண்ட தமிழகம் என்பது இப்பொழுது மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தையும் விவசாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவையும் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த பஞ்சத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ஏனென்றால் இப்பொழுது சென்னை போன்ற நகரங்களுக்கு குடிதண்ணீர் தரக்கூடிய ஏரிகள் எல்லாம் வற்றி இப்பொழுது அந்த கல்குவாரிகளில் குட்டைகளில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை சுத்திகரித்து சென்னைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்பொழுது அரசு வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர் என்பது வெகு ஆழத்திற்கு இன்றைக்கு சென்று விட்டது. நம்முடைய முக்கியமான ஏரிகள் அனைத்தும் வெகு வேகமாக அதனுடைய நீர்மட்டம் குறைந்து இன்னும் சில தினங்களுக்குத்தான் நீர் கிடைக்கும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அப்படி என்றால் நிலத்தடி நீரும் நமக்கு இல்லை, நமக்கு இதே போல் ஏரிகளிலிருந்தும் குளங்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரும் நமக்கு இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலத்தை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்னொரு புறம் விவசாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அழிவு. ஏனென்றால் இப்பொழுது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகம் இந்தியாவில் உருமாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வறட்சிக்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த வறட்சியை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த வறட்சியை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வறட்சி இந்த ஆண்டினுடைய வறட்சி அல்ல, இதனுடைய பாதிப்புகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கப் போகிறது. இந்த வறட்சி பாதித்த இந்த நிலங்களை மறுபடியும் சாகுபடிக்கு கொண்டு வருவது கடினம். கால்நடைகள் பெருமளவிற்கு இறந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விவசாயிகளினுடைய அழிவு என்பது அவர்கள் மீண்டும் இயற்கை சூழல் மேம்பட்டு விவசாயத்திற்கு திரும்புவதற்கு அது இன்னும் 2-3 ஆண்டுகள் கூட ஆகலாம். அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு பெரிய அளவிற்கான ஒரு வறட்சி நிவாரணம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கையில் ஒரு 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு வறட்சி நிவாரணம் மத்திய அரசிடம் கோரப்பட்ட போது வெறும் 2,000 கோடி ரூபாயை அளிக்கும்படி வறட்சி நிவாரணத்தை மேற்பார்வையிட வந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது. சொட்டு நீர் பாசனம் போன்ற மாற்று வழிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் எங்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதோ, எங்கெல்லாம் மழைக்கு பற்றாக்குறை இருக்கிறதோ அங்கெல்லாம் இதுபோன்ற மாற்று பாசன முறைகள் அல்லது மாற்று சாகுபடி முறைகள் இவை மேற்கொள்ளப்படுகின்றன. திட்டமிட்ட வகையில் ஒரு விவசாய கொள்கையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெய்கிற மழை என்பது இன்னொரு பகுதியில் பெய்வது கிடையாது. தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மிக அதிக அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறது. சில மாவட்டங்கள் மழையே பார்க்காத வறட்சி மாவட்டங்களாக இருக்கின்றன. முக்கியமாக ராமநாதபுரம், திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் மிக குறைவாக மழை பொழியக்கூடிய மாவட்டங்களாக இருக்கின்றன. அதே சமயத்தில் தென் மாவட்டங்கள் என்பவை அதிக அளவில் மழை பொழிவை பெறுகின்றன.
தேனி போன்ற மாவட்டங்களில் எல்லாம் பெரிய அளவிற்கு மழைப்பொழிவு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயற்கையினுடைய பூகோள அமைப்பின் காரணமாக சில பகுதிகளில் அதிக மழைப்பொழிவும் சில பகுதிகளில் அதிகமான ஒரு வறட்சியும் இங்கு காணப்படுகிறது. ஆனால் தமிழகத்திற்குள்ளாகவே நாம் நதிகளை இணைக்கவோ அல்லது ஒரு பகுதியில் பெய்யக்கூடிய மழையினுடைய பயன்களை இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்லவோ முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். காரணம் நம்முடைய விவசாய கொள்கை. தமிழகம் முழுமைக்குமான ஒரு திட்டமிட்ட ஒரு விவசாய கொள்கையை நாம் உருவாக்க தவறிவிட்டோம். இன்னொன்று, ஒவ்வொரு பகுதியிலும் நாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கணக்கில் கொண்டு எப்படி மற்ற பகுதியை கொண்டு அவற்றிற்கு ஒரு அனுசரணையான ஒரு சூழலை உருவாக்குவது என்பதை பற்றி நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அழிவினுடைய விளிம்பில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, அப்படி பாதுகாப்பதன் வழியாக நாம் நம்முடைய எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் ஆட்பட்டிருக்கிறோம். நம்முடைய பொறுப்பற்ற தரத்தின் காரணமாக அல்லது ஒரு மோசமான அரசு கடந்த 5 ஆண்டுகளாக உள்ளூராட்சி அமைப்புகளையும் மாநிலத்தையும் எந்த அளவிற்கு மாநில அரசையும் எந்த அளவிற்கு நிர்வாக சீர்கேட்டினுடைய சுரண்டலினுடைய ஒரு வடிவமாக ஒரு அரசு மாற்றியதன் காரணமாக இன்றைக்கு பெரும் அழிவை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. நாம் மீண்டு வருவதற்கான ஒரு சிறிய அளவு நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காக நாம் போராடுவோம். நிச்சயமாக நாம் மிஞ்சியிருக்கக்கூடிய இந்த வளங்களையாவது நாம் காப்பாற்றாவிட்டால் தமிழகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறைகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது சகோதரர் டேனியல் சசிகுமார் அவர்களிடம். முதியோர் இல்லம் நடத்தி வரும் இவர் தன்னுடைய முதியோர் இல்லத்தில் எப்படி முதியோர்களை பராமரிக்கிறார், முதியோர்களின் தற்போதைய நிலை என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இன்றைக்கு மிகவும் பரிதாபமாக கவலையுடன் நாம் நோக்க வேண்டியிருப்பது முதியோர்களின் நிலையைத்தான். இந்த வயதான காலத்தில் தங்களுடைய அதிகாரம், வருமானம் என அனைத்தையும் இழந்துவிட்டு கடைசி காலத்தை அவர்கள் கழிப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகம். துயரமான ஒரு கடைசி காலம் அமையும் போது மனவேதனையும் சேர்ந்து கொள்கிறது. இன்றைக்கு முதியோர்களின் நிலை உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுடைய இல்லத்தை பற்றியும் சொல்லுங்க. முதியோர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை, இன்றைக்கு வேணால் அவங்க முதியோர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் சாதனையாளர்களாக, பல சாதனையாளர்களை உருவாக்கினவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல தரத்தை உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை காட்டிலும் ஆதிகாலத்து இளைஞர்கள் பல போராட்டங்களை போராடி பிள்ளைகளை பெற்று அவர்களை ஆளாக்குவதற்கு பல தியாகங்களை செய்து அவர்கள் ஒரு வெற்றி வீரர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் ஒரு காலகட்டங்களில் சில பேருக்கு விபத்துகள் மூலமாக, சில பேர்கள் நோயின் நிமித்தமாக, சில நேரங்களிலே அதிகமான வயதின் காரணமாக இயலாமை என்ற ஒரு சூழ்நிலை விடுகிறது. அந்த இயலாமையின் காரணமாக அவர்கள் ஒருவேளை படுத்த படுக்கையிலே மாறுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களை பார்த்துக்கொள்வதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆசை இருக்குது, ஆனாலும் அவர்களை பார்த்துக்கொள்வதற்குண்டான வழிமுறைகள் தெரியவில்லை. இதன் காரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலைப்பொழிவின் காரணமாக எல்லோரும் தங்கள் வேலையை பார்த்து போய்விடுகிறார்கள். மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு 65 வயது முதியோருக்கு 40 வயது 35 வயதில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஓரளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆனால் 80 வயது முதியோர்களுக்கு பிள்ளைகளே 60 வயது 65 வயது மாறிவிடுகிறது. அப்படி இருக்கும்போது தாங்களே பார்த்து கொள்ளவே இயலாதது என்று தங்களுடைய பெற்றோரை பார்த்துக்கொள்வது என்பது மிகுந்த கடினமாக மாறிவிடுகிறது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த முதியோர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். தனி ரூம் கொடுக்கப்படுகிறது, அந்த ஏசி கூட பண்ணி கொடுக்குறாங்க, டிவி இருக்குது, நேரத்துக்கு உணவு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. தங்கள்கிட்ட யாராவது பேசணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு உரையாடல் செய்யணும், 4 பேர் நம்மளை நலம் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க முயற்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தவங்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன
அடம்பிடித்தலான காரியங்களை செய்கிறார்கள். என்ன பிள்ளைகளாலும் பார்க்க முடியவில்லை, பேரப்பிள்ளைகளாலும் பார்க்க முடியவில்லை, தனிமையில் இருக்கும்பொழுது அது அவர்களுக்கு ஒரு பாரமாக மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில் தானே இவர்களே நம்மாலும் பார்க்க முடியலை, யாராவது பார்த்து கொள்வார்களா என்று சொல்லி பார்க்கிற பொழுது பார்த்து கொள்ளக்கூடிய சில முதியோர் இல்லங்கள் அவங்களுக்கு தங்குகிற இடமும் உணவும் மட்டும் கொடுக்குறாங்க. ஒரு சிறிய மருத்துவ தேவைக்கு கூட மருத்துவமனையை போய் சந்திக்குவதற்கோ இல்லை என்று சொன்னால் ஒரு மருத்துவரை அழைத்து வருவதற்கோ அவர்கள் போதுமான நேரங்களோ அதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தானே நாங்கள் இவர்களுக்கென்று எதாயில் செய்ய வேண்டும் என்று சொல்லி மதுரையிலே மை பேரண்ட்ஸ் முதியோர் மருத்துவ பராமரிப்பு மையத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். எங்ககிட்ட இருக்கக்கூடியவங்க மிகவும் பலவீனமானவர்கள், படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவங்க, புண்ணு வந்தவர்கள், பெட்சோர்னு சொல்லக்கூடிய படுக்கை புண் வந்தவர்கள், சில நேரங்களில் கோமாவில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் மிகுந்த அன்புடனே, எங்களுடைய அடிப்படை கோட்பாடே அன்பு தான். ஏனென்று சொன்னால் நான் அநேக நபர்களை பார்க்கிற பொழுது நமது இனம் மனித இனம் படுகிற பாடுகளை நம்மளால் பார்த்துக்கொள்ள சகிக்கவில்லை. இன்றைக்கு மிருகங்களுக்காக எத்தனையோ அமைப்புகள் போராடி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. நிச்சயமாக, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் மிகவும் வேகமாக மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு ஓட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதில் நம்முடைய பெற்றோர்களை வயதான காலத்தில் பராமரிப்பது சிரமமாக இருக்குது அப்படின்றீங்க. அதற்கான மாற்றாக முதியோர் இல்லத்திற்கு சென்றால் அந்த முதியோர் இல்லங்களில் அவர்களுக்கு ஒரு மன அமைதி, மன நிறைவு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. மற்றவர்களுடன் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அது போன்று ஏன் நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுங்க. முதியோர் இல்லங்கள் எப்படி இருந்தா நன்றாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதியோர் இல்லங்கள் மிக முக்கியமாக நடத்துறவங்க அதை முதியோர் இல்லங்களாக நடத்தி, அதாவது வேறு வழியே இல்லை, இவங்களெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணுன்ற ஒரு கான்செப்டில் இல்லாமல், அதாவது அதுவும் ஒரு வணிகமாக இல்லாமல் நமது பெற்றோர், இது என்னுடைய நிறுவனத்தினுடைய பேர் மை பேரண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நமது பெற்றோர்களை எப்படி நம்ம பார்த்துக்கொள்ள விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். மிக முக்கியமானது ஒன்றுங்க, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ விருப்பமான உணவை கொடுத்தாலும் சரி, அது ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு திருப்தி கிடையாது. போய் பேசணும். இப்போ நான்லாம் ஒவ்வொரு முதியோர்கிட்டையும் பக்கத்தில் போய் உட்காந்து என்னுடைய கரங்களை அவருடைய கரங்களோடு இணைத்து கொண்டு அவங்கள்ட்ட குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நான் பேசுவதுண்டு. நான் மாத்திரமல்ல, என்னுடைய அலுவலகத்தில் என்ன கூட வேலை பார்க்குறவங்களை எல்லாருமே எல்லோரும் கூட பேசணும். குறைந்தபட்சம் நான் எல்லா பணியாளர்கிட்டையும் நான் கேட்குறேன், இன்றைக்கி எத்தனை மணி நேரம் நீங்கள் பாட்டிக்கு கூட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி கேட்கும் பொழுது தான் அவங்களுக்குண்ட அந்த கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் பேசுகிறாங்க, அவங்களுடைய இலகுவான மனதுக்குள்ளாக போய்விடுகிறாங்க. அது மற்ற முதியோர் இல்லங்களை ஒப்பிடும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களிடமும் நேரடியாக பேசி பழகி அவர்களுடன் உங்களுடைய நேரத்தை செலவிடுவதாக சொல்கிறீங்க. அவர்கள் அது போன்ற முதியவர்களின் பிள்ளைகள் வருகிறார்களா அப்படின்னு சொல்லுங்க. முதியோர் இல்லங்களில் பொதுவாக சேர்த்த உடனேயே பிள்ளைகளுக்கு பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். இது அடிப்படையில் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க? வராம இருக்கணும்னா இந்த முதியவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்க சொல்வது போல அந்த அடம் பிடிப்பது, கவனம் தன்னுடைய பக்கம் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல், குடும்பத்தில் சில சண்டைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. இதற்கு முதியோர்களும் சேர்ந்தே காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த முதியவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இளையவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது முதியோர்களை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க முதிர் குழந்தைகள் தான். என்னைய பொறுத்தளவு அவங்க முதிர் குழந்தைகள் தான். ஒரு 6 மாத பிள்ளைகிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லி புரிய வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அடம்பிடிக்கக்கூடிய முதியோர்கள் எங்ககிட்ட வரும்போது, யார் பெற்ற பிள்ளையோ நமக்காக இவ்வளோ பாடுபடுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேவையை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்கள தொடச்சி விடுறப்பையும் சரி, குளிப்பாட்டுகிற பொழுதும், உணவு ஊட்டுகிற பொழுதும் எங்களுடைய சேவை மனதார ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இதே காரியத்தை தான் பிள்ளைகள் செய்ய முற்படும் பொழுது அவங்க அவமானமாக, நம்ம பிள்ளை நமக்கு செய்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது. அதே சமயத்தில் அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணுன்னு விரும்புகிறாங்க. அப்போ 2 பேருக்கும் உண்டான அந்த காலகட்டங்கள், யார் முதியோரை மாற்ற முடியுமா, பிள்ளைகள் மாற வேண்டுமா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு முதியோர்களை மாற்றுவது, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு லெவலில் செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள திருத்துறதுன்றது இல்லாட்டி மாற்றுவதுன்றது இயலாத காரியம். அப்படி தான் இன்றைக்கு எல்லோரும் தோற்று போகிறாங்க. நீ எல்லாம் எப்படி இருந்தப்பா, எப்படி இருந்தீங்கம்மா, ஏன் இப்போ இப்படி ஆயிட்டீங்க, நான் சொல்கிறது ஏன் இப்படி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. நான் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அடம்பிடிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால்,
இவங்க பிள்ளைகள் வந்து தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அம்மாவை வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாளர்களாகவே பார்த்து வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏன் இப்படி மாறினாங்கன்ற ரகசியம் கூட அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஆனால் அதில் ஒரு காரியம் என்னென்னா அவங்க குழந்தைகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்றதை பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தாம் பிள்ளைகள்கிட்ட குழந்தை அடம்பிடித்து கேட்கக்கூடிய காரியத்தை செய்ய நினைக்கக்கூடிய இந்த இளம் தம்பதியர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய தாயும் தகப்பனும் குழந்தைகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்றதை அவர்கள் உணர்ந்து கொண்டாலே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்தரலாம். அதாவது பிள்ளைகளை பொறுத்தவரை பெற்றவர்கள் வயதாகும் போது அவர்களையும் ஒரு குழந்தை போல நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. பெற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் பிள்ளைகள் எப்போதுமே இருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கும் வந்து விடும்போது ஒரு கருத்து மோதல் இல்லை சிறு சிறு சண்டைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முதியோர் இல்லங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்வது போல மருத்துவ உதவி, உணவு இரண்டுமே தேவைப்படுகிறது. பொதுவாக முதியோர் இல்லங்களில் எப்படி இருக்கிறது, மற்ற முதியோர் இல்லங்களிலிருந்து உங்களுடைய இல்லம் அன்பா பேசுறதா சொன்னீங்க, இருந்தாலும் மருத்துவ உதவி என்பது அவசியமான ஒன்று. அதற்கு என்ன ஏற்பாடுகள் இருக்கு? அதாவது என்னிடத்தில் பணிபுரிகிறவர்கள் எல்லாரும் மருத்துவ பணியாளர்கள் தான், பயிற்சி எடுத்த மருத்துவ பணியாளர்கள், நர்சஸ் ஒர்க் பண்ணுறாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லோருக்கும் பிபின்னு சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் பார்த்துறது, அவங்களுக்கு சுகர் மானிட்டர் பண்ணுறது, அதுபோல் உணவு, அதாவது அவங்களுடைய நோய்க்கேற்ற உணவு கொடுக்கறது, அது மாத்திரமில்லை அவங்களுக்கு தேவையான அத்தனை பணிவிடைகள், டவல் பாத்து கொடுக்குறதுலேருந்து தலை சீவி விடுறதுலேருந்து மேக்கப் பண்ணி பொட்டு வச்சு விடுறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே அவங்களுக்கு பார்க்கும். ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது தலை சீவி விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல், ஒரு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும்பொழுது காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க கிடைக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி ஆகிடும். சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க, செல்லம் இல்லை, கண்ணு இல்லை, தங்கம் இல்லைன்னு சொல்லி செல்லம் போல் குழந்தைகள் ஊட்டுற மாதிரி தான் நாங்கள் ஊட்டுவோம். அதாவது அங்கே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா ஒரு நகைச்சுவையாக கூட இருக்கும். செல்லமேன்னு சொல்லுவோம், கண்ணேன்னு சொல்லுவோம், செல்லக்குட்டிமான்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு இட்லியாவது கொடுக்க முடியுங்க, 2 இட்லியாவது கொடுக்க முடியும். இல்லாட்டி வந்து அப்படியே பல்ல இறுக்கமாக கடித்து வச்சுக்கிட்டு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது இருந்தாங்க. அவ்வளோ பாடுபட்டால் தான் பண்ண முடியும். அது மாத்திரமல்ல, சில பேருக்கு டைப்பர் போட்டுட்ருப்போம், டைப்பருக்குள்ளே கையை விட்டு அந்த மலத்தோடு எங்களை அப்படியே பிடிப்பாங்க, கைகளை பிடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம சகித்து கொண்டால் தான் அதை செய்ய முடியுமே தவிர வந்து, அது மாத்திரமில்லை சிறுநீர் வந்து அவங்களுக்கு வந்து அடக்க முடியாது, காரணமின்றி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நேரத்துக்கு பார்த்து குழந்தைகளை எப்படி நம்ம குழந்தைகளை வந்து ஐயோ யூரின் போயிடுச்சா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி செக் பண்ணி நம்ம உடனே வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அது புண்ணாயிரும். இப்படி அடிப்படையான அடுத்தடுத்த எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு பூர்த்தி செய்யும் பொழுது எங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றுனா உணவு. இப்போ உணவை பற்றி நீங்கள் கேட்டீங்க, உணவு தாங்க மிக முக்கியமானது. அந்த வயதானவங்களுக்கு என்றைக்காவது ஏதாவது ஒரு பொருள் வந்து சேராமல் போயிருக்கும், வீட்டில் உள்ளவங்க வந்து அது உனக்கு சேரவே ஆனால் அது அந்த பெரியோர்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்கும். இனிமேல் இது உனக்கு சேரவே சேராது அப்படின்னு சொல்லிவிட்டு அது முற்றிலுமாக வந்து நிவர்த்தி செஞ்சுருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அம்மா அப்பா என்ன வேணும், அவங்கள பூரா நான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா என்ன வேணும், அம்மா என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று கூட ஒரு அம்மா எனக்கு கொஞ்சம் வத்த குழம்பு சாப்பிடும் போல் இருக்குப்பான்னாங்க, வச்சு கொடுத்தோம். இப்போ லாஸ்ட் வீக்கு ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து கல்லீரல் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். அதே சமயத்தில் வந்து மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு ஈஸியாக இலகுவாக ஜீரணமாகக்கூடிய எல்லா வித வாய்ப்புகளையும் நாங்கள் செய்கிறோம். அதாவது எங்கள் ஹோமில் வந்து வெள்ளைப்பூடு, வெங்காயம், மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் இது மாதிரி உண்டான உணவுப் பொருட்களிலே வந்து அவர்களுக்கு ஈஸி டைஜஷனுக்கு உண்டான காரியங்களை பார்த்துரும். இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அநேக இல்லங்களில் மிக முக்கியமாக வந்து பெட்ரிட்டனாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ, அந்த வீட்டில் இருக்கிறவங்களே மோஷன் நிப்பாட்டக்கூடிய மாத்திரையை கொடுத்துட்றாங்க. அது என்னாகுன்னா அது ஒரு வாரத்துக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க தான் அந்த மலம் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அது அள்ளுறதுக்கு ஆள் இல்லை, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக இந்த தவறுகளை செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எங்ககிட்ட வந்த உடனே நாங்கள் சரி பண்ணக்கூடியது மிக முக்கியமானது. காலை கடனை வந்து அவங்க திருப்தியாக போகணும். அப்படி காலை கடனை அவங்க எடுத்தால் தான் அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களும், இல்லாட்டி வயிற்றுக்குள்ளே அசடு அதிகமாக இருந்துச்சுன்னா கேஸ் அதிகமாயிரும், மூச்சு திணறல் ஏற்படும், பல உபாதைகளுக்கு வந்து அவங்க உட்பட்டுருவாங்க. தினந்தோறும் மிக முக்கியமான காரியம் என்னென்னா, தினந்தோறும் அந்த முதியோர்களுக்கு மனம் வெளியே போயிடுச்சுனாலே அவங்க ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. இது போன்ற பணிகளை செய்வதற்கு வெறும் மன உறுதி மட்டும் போதாது,
பொருளாதார ரீதியாகவும் வந்து நம்ம வளமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. உங்களிடம் வருபவர்கள்லாம் தன்னார்வலர்களா, இந்த பணியை செய்வதற்கு ஆர்வமாக வருகிறார்களா, இல்ல இந்த முதியோர்கள் வீட்டிலிருந்து ஏதாவது பொருளாதார உதவி ஏதோ முடிந்த ஏதாவது ஒரு உதவி அவங்க செய்வாங்க. இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சம்பளம் வாங்கினாலும் கூட இந்த தியாக உள்ளம் படைத்தது இல்லாமல் இது செய்ய முடியாதுங்க. என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும், என் பிள்ளைகள் எல்லாமே ஆங்கில கல்வியில் படிச்சுட்டு இருந்தாலும் கூட நான் செய்கிறதை பார்த்து என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த தொண்டில் இருக்கிறாங்க. அதற்கு காட்டிலும் எனக்கு பணியாளர்களாக இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுமே வந்து ரொம்ப கடினமாக, அதாவது எல்லா வாலிப பிள்ளைகளுமே வந்து இன்றைக்கி உலகத்தின் போக்கில் வந்து நாகரிகத்தில் இருக்கணும்னு நினைத்தாலும் கூட என்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லா பிள்ளைகளும் தத்தியாகத்தோடு கூட அவ்வளவு சுத்தபத்தமாக அவங்கள பார்த்துக்கிறத ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். பணியாளர்கள் வந்து அவ்வளோ மிக முக்கியமானவர்கள். அவர்களுடைய துணை இல்லாமல் இத்தனை பேர், ஏறக்குறைய 50 பேருக்கு மேலாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சில நேரங்களில் வந்து கேட்பாங்க எங்கிட்ட, என்னையா எங்களை ஒரு பெட் ரிட்டர்ன்ஸை கூட எங்களால் வீட்டில் வச்சு பார்க்க முடியல, நாத்தை எடுத்துருது, புண்ணு வந்துடுது, நீங்கள் இத்தனை பேரை போட்டு எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்களுடைய துணை இல்லாமல் என்னால் பார்க்க முடியாதுங்க. இதில் மிகவும் வந்து அது கேட்பதற்கே வந்து மனம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அவர்களுடைய இறுதி காலம், இந்த உயிர் பிரியக்கூடிய நேரம் என்பது, அதுவும் கூட அவங்க பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் தெரிவிப்பீங்களா? எப்படி அது நீங்கள் எப்படி உணர்வீங்க? அந்த சமயம் சூழல் எப்படி இருக்கும்? சுற்றி இருக்கக்கூடியவர்களும் முதியவர்கள் தான், அதனால் அந்த நிலையை வந்து எப்படி நீங்கள் சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்கள். அது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வரும்போது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவங்கள வந்து நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவோம். நிறைய பேர் வந்து என்னுடைய கைகளில், என்னுடைய மார்பில், என்னுடைய மடியில் வந்து அவர்களுடைய உயிர் போகணும்னு விரும்புவாங்க. ஸோ வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் தெரியப்படுத்திடுவோம், அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ வந்து அந்த ஒரு தருணங்கள் தாங்க கடைசி தருணங்கள். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை வந்து நம்மக்கிட்டே ஒப்படைக்கும் பொழுது வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. அதுதான் இன்றைக்கு இது மதுரையில் மாத்திரமல்ல, இது எல்லா இடங்களிலுமே வந்து இது கொண்டு போகணும். ஏன்னா ஏதோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு 50 பேரை மட்டும் நம்ம பார்ப்பது வந்து சாதனை அல்ல. இன்றைக்கி ஒவ்வொரு நகரங்களிலுமே வந்து தங்களுடைய பெற்றோரை வந்து வீட்டில் வச்சுட்டு தங்களாலுமே பார்த்து கொள்ள முடியாமல், தங்களை சார்ந்தவர்களும் அவர்களை பார்த்து கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள், பிள்ளைகள் மேலை நாட்டில் இருக்கிறாங்க. இங்கே வந்து பெற்றவங்களுக்கு வந்து சில நேரங்களில் பெட் ரிட்டன் ஆகும்போது அவங்க அங்கேருந்து இங்கே வந்து பார்க்க முடியல, அநேக பணத்தை கொட்டி ஆட்களை வச்சு பார்க்குறாங்க, அவங்களும் சரியா இல்லை. அப்படி தான் ஒருத்தர் வந்து எங்கள் அம்மா பார்க்க வரேன்னு வந்தவர் திருப்பி பார்த்தாருங்க, முதுகே இல்லை அந்த அம்மாவுக்கு, படுக்கை புண்ணு வந்து பூரா அரிச்சிருச்சு, கத்தரி அழுகிறாரு, எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்க மாட்டேன், எங்கள் அம்மா இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவனிச்சிட்டு இருந்தவங்ககிட்ட கேட்டால், நாங்கள் என்னையா பண்ணுறது, நல்லா தான் பார்த்துக்கிட்டோம், அப்படியானா நாங்கள் அசால்ட்ட ஒரு நிர்விசாரமான ஒரு பதிலே அவங்க சொல்லுகிறாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த படுக்கை நோயாளர்களை தங்கள் வீட்டில் வைத்து பார்த்து கொள்கிறவர்களுக்கு எப்படி பார்த்து கொள்வது என்ற முறை தெரியாதனால அதுக்குண்டான மாறுபடுது. இப்போ வந்து அவங்களுக்கு டவுல் பாத்து கொடுக்கறதா இருந்தாலுமே எப்படி கொடுக்கணுமோ அதை வரைமுறைப்படுத்தி தான் கொடுக்கணும். தூக்குவதும், எழுந்து உட்கார வைப்பதும், அவங்களுக்கு குளிப்பாட்டுவதும், இல்லை மலத்தை சுத்தம் பண்ணுவதும், எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டவர்களுடைய அந்த அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். எடுத்து அப்படி எடுத்து இங்கிட்டு எடுத்து அப்படியெல்லாம் அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்க. அதோடு ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிட்டோம்னா கூட கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதனால் மிகுந்த கவனத்தோடு அதாவது அவங்களாம் நம்மளோட கையில் கிடச்சிருக்கிற கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அது எப்படி வச்சுருப்போம், நம்ம கண்ணாடி பாத்திரத்தை கையில் வச்சுருந்தா அந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா பார்த்துக்கிட்டா தான் நம்ம அவங்களை கவனிச்சிக்க முடியும். நிச்சயமாக இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைகள், பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பரிவு, பாசம், கருணை, இதெல்லாம் இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து யாரோ ஒருவருடைய பெற்றோரை அன்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கும்போது இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு அந்த மனநிலை இல்லாத காரணத்தால் தானே வந்து முதியோர் இல்லங்களுக்கே அவர்களை அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. பிள்ளைகள் சரியில்லையா, இல்லை பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? பெற்றோர் வந்து பிள்ளைகள் அன்பு செலுத்துகிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, எல்லா சௌகரியத்தையும் செய்கிறாங்க. ஒரு பெற்றோருடைய முழு நிச்சயமான கடமை, இன்றைக்கி என்னுடைய கடமையாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை குறித்து மட்டுமே இன்றைக்கி போராடுகிறாங்க. வாழ்க்கையில் பிள்ளைகளையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்
தங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார்களா, அந்த அன்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது அப்படின்றத வந்து ஆரம்பத்திலேருந்தே அவங்க நடைமுறைப்படுத்தணுங்க. அதாவது என்றைக்குமே ஒரு மாணவன் வந்து வருடம் முழுவதும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறான் அப்படின்றது வந்து பரீட்சையில் தான் முடிவு தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் பிள்ளை தன்னிடத்தில் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறது அப்படின்றதை சோதித்தறிகிறதும் வந்து பெற்றவங்ககிட்ட இருக்குதான். இதில் என்ன அப்படின்னா, தன்னை பெற்ற பெற்றோர்கிட்ட வந்து தன் பிள்ளைகள் பாசமாக நேசமாக அன்பாகத்தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இதில் வந்து மூன்றாவது ஒரு உறவு முறை வந்துடுதுங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க உறவை காட்டிலும் பேரப்பிள்ளைகள்ன்ற ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த உறவு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது. இன்றைக்கி என் பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சோன்னே எங்கள் அப்பா அம்மாவை போய் விஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லி நான் அனுப்புவேன். ஒரு பரீட்சை எழுத போகிறான்னா அவங்கள்ட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுடுவேன். அப்போ இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் அந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய தாய் தகப்பனை, அதாவது நம்மளோட பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டியை இப்போது பிளெஸிங் பண்ணிட்டு வா, ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு நம்ம வீட்டில் செஞ்சால் கூட ஒரு டிஃபனில் எடுத்துகிட்டு போய் பாட்டிக்கு கொடுத்துட்டுவான்னு சொல்லி தாத்தா கொடுத்துட்டுவான்னு சொல்லி டப்பாவில் போட்டு அனுப்பிச்சி விட்டா அந்த பாசம் வளருங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, அதே போல் நானும் இப்போ லாஸ்ட் வீக் ஒரு பொண்ணு என்னுடைய ஹோமுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு கண்ணீரோடு சொல்லிச்சு, சார் இன்றைக்கி நான் ஒரு தீர்மானிச்சிருக்கிறேன், என்னம்மா எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும் சார், நான் கைவிட மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, உங்கள் அப்பா அம்மா நீ பார்த்துக்க, உங்கள் தாத்தா பாட்டி எப்படிம்மா பார்த்துக்கிற? எங்கள் தாத்தா பாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க எங்கேம்மா இருக்காங்க? எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க. வாரத்துக்கு எத்தனை முறை போய் பார்ப்ப? இல்லையே சார், நான் பார்த்தது இல்லையே. சரி, நேற்று உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் செஞ்சிங்களா, அதை கொண்டு போய் உங்கள் பாட்டிக்கு கொடுத்தீங்களா? அப்படி கேட்கும் பொழுது அந்த பிள்ளை அப்போ தான் உணர்வடையுது, ஆமாம் இல்லை என்னுடைய தாய் தகப்பனை போல தானே என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா முக்கியம், நான் என்னுடைய அப்பா அம்மா என்னை மட்டும் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் சாரி சார் சொல்லிவிட்டு நான் இனிமேல் என்னுடைய தாத்தா பாட்டியை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. இது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வயதான பெற்றோருக்கு அவர்களை காற்று வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இந்த பேரப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், நீ அமெரிக்காவுக்கு வாமா, என் கூட ஹெல்ப் பண்ணவா, என்னைய சென்னைக்கு வா, பெங்களூருக்கு வா, எனக்கு நீ உதவியாயிரு, அவங்கள யாரையாச்சும் ஒத்து பார்த்துக்கட்டும், சித்தப்பா பார்க்கட்டும், அத்தை பார்க்கட்டும், மாமா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்றைக்குமே பெற்றோருக்கு தன்னுடைய மாமனாரா மாமியாரா, தன்னுடைய தாயா தகப்பனா, இல்லை தான் பிள்ளையா நம்மதா, தன்னுடைய பிள்ளை தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதோடைய பிரச்சனைகள் தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி மாற்றுறது. ஆனால் மிக முக்கியமான ஒன்றுங்க, நான் எந்த வகையிலுமே பிள்ளைகளை நான் குறை சொல்லவே மாட்டேன். மிக முக்கியமான காரியம், தங்கள் வீட்டில் வச்சு தாங்களே தன்னுடைய பெற்றோரை சரியாக கவனிச்சிக்காமல் கொடுமைப்படுத்துறதை காட்டிலும் ஒரு நல்ல நிறுவனமாக பார்த்து தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பராமரிக்கிறது மிக அநேக பேர் சொல்லுகிறது என்ன தெரியுமா, நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துருந்தாலும் இப்படிலாம் பார்த்துக்க மாட்டோங்கன்னு சொல்லி எங்கள் தாயையும் தகப்பனையும் நல்ல முறையில் நாங்கள் கவனிச்சுக்கிட்டோன்ற முழு மனநிறைவு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இது ஒருவேளை என்னுடைய பேச்சுக்கள் இல்லாட்டினாலும் ஒரு முறையாவது அங்கே பார்த்தா தான் இதனுடைய முழு தன்மையுமே புரிந்து கொள்கிறதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை. கடந்த மாதத்தில் ஒரு திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு மனைவி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருக்கிறாங்க. கணவனால் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை. பக்கத்தில் எவ்வளோ பேர் தான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஐயா அவங்க விஷ மருந்து வாங்கி வச்சுருக்குறாங்க, குடித்துட்டு சாகிற மாதிரி இருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. உடனடியாக அங்கேருந்து ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி அவங்க 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு இப்படி என்னுடைய இல்லத்தில் இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருக்குதுங்க. மிக முக்கியமான ஒன்றுனா, சேவை என்பது நம்மளுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் இந்த மனித குலத்துக்கு நான் என்னால் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இது மனித இனம், நமது இனம், நம்மை போன்றே படைக்கப்பட்ட ஒரு இனம். எனக்கு கண் இருக்கிற மாதிரி தான் அந்தவங்களுக்கு இருக்குது, எனக்கு கை இருக்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது. அவங்க ஒரு மிருகங்கள் அல்ல. என்னுடைய உடல், என்னை போன்ற உடல், அது இப்படி நாரி இப்படி அழுகி கிடக்கும்போது நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அதுதான் தூக்கிட்டு எவ்வளோ பெரிய பெரிய அதிகாரிகள் கூட வந்தாங்க. தோற்றுருவீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தரை பார்க்குறதே கடினம், இவ்வளோ பேரை வச்சு பார்க்க முடியவே முடியாதுன்னு சவால் விட்டவர்களாக இருக்கும். அவங்க விட்ட சவாலே எனக்கு ஒரு பெரிய உறுதியாக மனசுலப்பட்டு செய்து காண்பிப்போம், இதை நம்ம செய்து காண்பிப்போம்ன்ற ஒரு தீர்மானத்தோடு செய்ய ஆரம்பித்தேங்க. எத்தனையோ ஆரம்பத்தில்
இன்னைக்கு கூட நான் இங்கே என்னுடைய இல்லத்தை விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் பூரா அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி என்னுடைய மனைவியை விடுமுறை எடுத்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு உட்கார எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே வரதுக்கு முன்னாடிக்கிட்ட பல தடவை ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு விசாரித்து வந்துடும். திருமணங்களுக்கு போக முடியாது, நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியாது. இரவில் 12 மணிக்கு ஒரு பாட்டிக்கு முடியலன்னு வரும், 2 மணிக்கு முடியலன்னு வரும், ஓடுவோம். லோ சுகர் ஆயிரும், திடீர்னு ஹை ப்ரெஷர் ஆயிரும். தூக்கிக்கொண்டு உடனடியாக அவங்களுக்கு முதலுதவி செய்து அவங்களை காப்பாற்றி எப்படியாவது நல்லா இருக்கணுங்க, அவ்வளோதான். கடைசி நேரங்களில் சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள பொறுத்தளவு தன்னுடைய இறுதி காலம் நெருங்கிடுச்சு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மனதளவில் வந்து நம்ம நன்றாக கவனிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த உறுதியும் அந்த மனநிறைவும் இருந்துச்சுன்னா அதுவே நம்மளுடைய பெரிய வெற்றிக்கு கரைங்க. முதியவர்களை கவனித்துக் கொள்வதற்கு சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, அன்பான மனமும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இந்த மனநிலைக்கு மாற வேண்டும், அப்பொழுதுதான் வந்து முதியவர்கள் இனிமையாக தங்களுடைய கடைசி காலங்களை கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாணம் என்கிற சொல்லை 2 அதிகாரங்களில் தலைப்பாக வள்ளுவர் வைத்திருக்கிறார். பொதுவாக 133 அதிகார தலைப்புகளில் 2 தலைப்புகள் தான் ஏறத்தாழ மறுபடியும் வந்திருக்கின்றன. ஒன்று குறிப்பு, இன்னொன்று நாணம். குறிப்பு அறிதல், குறிப்பு அறிவுறுத்தல் என்று 2 அதிகாரங்களை வள்ளுவர் அமைத்திருக்கிறார். ஒன்று பொருட்பாலில், இன்னொன்று காமத்துப்பாலில். அதுபோலவே நான் உடைமை, நாணு துறவுரைத்தல் என்று 2 அதிகாரங்களை வைத்திருக்கிறார். இதிலும் ஒன்று பொருட்பாலில், இன்னொன்று காமத்துப்பாலில். பொருட்பாலில் நாணத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்று கூறுகிறார். காமத்துப்பாலில் நாணம் இழந்து வெளியில் உண்மை வந்துவிட்ட செய்தியை கூறுகிறார். காமத்துப்பாலை பொறுத்தளவு நாணம் துறந்தும் அந்த காதல் வெளிப்படுவது பிழையில்லை. நாணம் துறந்துதான் காதல் வெளிப்பட்டாக வேண்டும். எத்தனை காலத்திற்கு நாணப்பட்டு கொண்டே இருக்க முடியும்? அதுவும் கூட அதனை ஆண்களுக்கு மட்டுமே உரியதாக இந்த சங்ககால மரபிற்கு ஏற்ற வகையில் வள்ளுவர் சொல்லுகிறார். அன்றைக்கு மடல் ஏறுதல் என்று ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது இல்லை. அதனுடைய மறுபெயர்தான் காதல் தோல்வியால் பலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் என்று நாம் இப்போதும் படிக்கிறோம். அது வெளிப்படையாகவே அந்த பனை மூங்கில்கள் கொண்ட குதிரையில் ஏறி வருவது என்றால் அது தன்னுடைய உடம்பை கிழித்து உடலெல்லாம் இரத்தம் வழிய அவன் மரணத்தை தழுவுவது காதலுக்காக என்பதுதான் பழைய ஒரு மடல் ஏறுதல் என்பது. காலப்போக்கில் அந்த பழக்கம் நின்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அது நாணு துறவுரைத்தல். உள்ளே இருக்கிற நாணத்தை விட்டுவிட்டு வெளிப்படையாக நான் இவள் மீது காதல் கொண்டேன் என்று சொல்லி அதற்காக தன் உயிரையே இழப்பது, காதலால் இருக்கிற வலிமையை சொல்லுவதற்காக அப்போது ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் பின்னால் வைத்திருக்கிறார். ஆனால் பொருட்பாலின் ஏறத்தாழ இறுதி பகுதியில் நான் உடைமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த நான் உடைமை என்பது வேறொன்றுமல்ல, பழிக்கு அஞ்சுவது. சமூகத்தில் தரமற்ற செயல்களை செய்வதற்கு, தரமற்றவைகளை பேசுவதற்கு அஞ்சுகிற அந்த வெட்க உணர்ச்சி இருக்கிறதே, அதுதான் சமூகத்தின் மதிப்பை கூட்டும். இன்றைக்கு மதிப்பீடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கல்விக்கு மதிப்பு இருக்கிறதா, பொருளுக்கு மதிப்பு இருக்கிறதா என்று கேட்டால் பொருள் உடையவர்களின் கீழ்தான் கல்வி உடையவர்கள் எல்லோரும் கைகட்டி நிற்க நேர்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சமூக மதிப்புகள் மாறுகின்றன. அதனால் இந்த வெட்கத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், வேடிக்கையாக சொல்வதென்றால் முன்பெல்லாம் லஞ்சம் கொடுப்பது மேஜைக்கு கீழ் கொடுத்தார்கள் என்பார்கள். இப்போது எல்லோரும் மேஜைக்கு மேல்தான் கொடுக்கிறார்கள். அதனை ஒரு பெரிய குற்றமாக அல்லது இழிவாக, அதனால் பழி வரும் என்கிற நாணத்திற்கு உரியதாக இந்த சமூகம் கருதாமல் போய்விட்டது என்பதுதான். ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சியே அது தவறான பாதையில் போகிறது என்பதை விட தவறான பாதையில் போவதற்காக வெட்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சி.
லஞ்சம் வாங்குவது அவமானம். ஆனால் அதனை அவமானம் என்று கருதாத நிலை ஏற்பட்டு விடுமானால் அதுதான் மிகப்பெரிய அவமானம். அதுதான் இந்த நான் உடைமை என்று வள்ளுவன் சொல்லுவது. நாணால் உயிர் துறப்பர், உயிர் பொருட்டால் நான் துறவார், நான் ஆள்பவர் என்று ஒரு குறள் இருக்கிறது. அந்த வெட்க உணர்ச்சி காரணமாக சமூகம் நம்மை பார்த்து இழிவாக பேசுமே, நம் முகத்தில் காரி துப்புமே என்கிற அச்சமே இல்லாமல், ஒருவேளை சமூகத்தில் மிக பெரும்பான்மையானவர்கள் நம்மை போலத்தான் இருக்கிறார்கள் என்று தவறு செய்கிறவர்கள் கருதுகிறார்களா என்று நமக்கு தெரியாது. எப்போதும் பெரும்பான்மையை நோக்கி நம்முடைய நாணம் கூட அற்றுப்போகும். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவது என்றால், இன்றைக்கு இருப்பது போல மிக பெரும்பான்மையானவர்கள் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கவில்லை. ஒரு வகுப்பறையில் 40 பேர் 50 பேர் இருந்தால் 2 பேராவது அல்லது 3 பேராவது தான் கண்ணாடி அணிந்திருப்பார்கள். அப்போது ஆசிரியர்கள் கூட அப்படி செய்யக்கூடாது. சக மாணவர்களும் ஆசிரியர்களும் கூட அந்த கண்ணாடியை கூப்பிடு என்று சொல்லிய காலம் உண்டு. எனவே கண்ணாடி என்று ஒரு பையனை கூப்பிடுகிற போதே எல்லோரும் சிரிப்பதும், அந்த கண்ணாடி என்று சொல்லுவதே அவனை நையாண்டி செய்வதுமாக இருந்த காலம் மாறிப்போய் இன்றைக்கு 100க்கு 80 பேர் கண்ணாடி போட்டிருக்கிற காலகட்டத்தில் யாரும் அதனை பெரிய குறையாக கேலி செய்வதில்லை. ஆனால் இன்றைக்கும் செவிப்புலன் வேலை செய்யவில்லை என்றால் அந்த காதுகளில் கருவி வைத்திருக்கிறவர்களில் பல நேரங்களில் நையாண்டிகளுக்கு உள்ளாகிறார்கள். அதற்கு காரணம், காதுகளில் அந்த செவி பொறியை வைத்திருக்கிறவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பதுதான். மிக பெரும்பான்மையானவர்கள் அந்த நிலைக்கு வந்துவிட்டால் யாரை கேலி செய்வது என்கிற ஒரு கேள்வி எழும். ஆகையினால் இன்றைக்கு லஞ்சம் வாங்குகிறவர்களினுடைய எண்ணிக்கை, தவறான போக்குடையவர்களின் எண்ணிக்கை சமூகத்தில் கூடிவிட்டது என்கிற காரணத்தால் தான் அவர்கள் அது குறித்து வெட்கப்படுவதில்லை என்கிற நிலை ஏற்படுகிறது. எனவே நான் குறித்து உயிரையும் கூட இழந்து விடுகிறவர்கள் உண்டு. எப்போது அதனை இன்னொரு குறள்பாவிலும் வள்ளுவர் மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நாம் எல்லோரும் அறிந்த குறள்பா அது. கவரிமானை எடுத்துக்காட்டாக சொல்லி, மயிர் துறப்பின் எப்படி கவரிமான் உயிர் விடுமோ அப்படி மானம் இழந்தால் மனிதர்கள் உயிரை விட்டு விடுவார்கள் என்று சொன்ன வள்ளுவர், உயிர் பொருட்டால் நான் துறவார் என்று இந்த இடத்திலே இன்னொரு அழுத்தத்தை கொடுக்கிறார். வெட்க உணர்ச்சியால் உயிரை விடுவார்களே தவிர உயிர் மீது கொண்டிருக்கிற பற்றுதலால் வெட்க உணர்ச்சியை விட்டுவிட மாட்டார்கள். எது மிக கொடியது? உயிரை விடுவதை விட நாணத்தை விடுவதுதான் மிகுந்த இழிவுக்குரியது என்கிறார். இந்த நாணம் வேறு, காதலில் பேசப்படுகிற நாணம் வேறு. இந்த நாணம் என்பது சமூக இழிவுகளுக்கு அஞ்சுகிற ஒரு பொதுவான சமூக சிந்தனை உடையது. அந்த நாணம் என்பது காதலர்களுக்கு இடையில் ஏற்படுகிற வெட்க உணர்ச்சி தொடர்பானது. அதிலும் பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பவை குணங்களாகவே சொல்லப்பட்டன. இன்றைக்கு பெண் விடுதலை போக்குகள் நிறைந்திருக்கிற காலத்தில் அது ஏன் பெண்களுக்கு மட்டும் என்னும் கேள்வி எழுகிறது. இந்த கேள்விதான் சரியானது. பாரதியே தன் கவிதையில் அதனை மறுத்தான். இன்றைக்கு இருக்கிற ஆண்களோ பெண்களோ பெண்ணிய சிந்தனை உடையவர்கள் யாரும் அதனை ஏற்பதில்லை. ஆனால் அந்த நாணம் என்பது கூட அது காதல் வயப்படுவது, அது காதலர்களுக்கு இடையிலானது. அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சமூகம் சார்ந்த சிந்தனைகளில் சமூகம் பழிக்கிற எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன், அப்படி செய்வது எனக்கு அவமானம் என்று கருதுகிற அந்த நாண உணர்ச்சி மிக மேலோட்டமாக இன்றைக்கு மங்கி கொண்டிருக்கிறது. அது எப்போது வலிமை பெறுகிறதோ அப்போதுதான் சமூகம் மேன்மை பெறும். அந்த நான் உணர்ச்சி நமக்குள் ஆழ பதிந்தால் யார் ஒருவரும் தன் மானத்தை இழக்க முன்வர மாட்டார்கள். அது சமூக மானத்தையும் சேர்த்தே மேல் நிறுத்தும். எனவே இந்த நாணம் வேண்டும், அந்த நாணம் வேண்டாம் என்பதை வள்ளுவர் மிக தெளிவாக பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலும் பிரித்து வைத்து நமக்கு விளக்கி இருக்கிறார். பொது வாழ்வில் நாணம் வேண்டும். காமத்துப்பாலில் இருக்கிற நாணம் இருப்பதும் இல்லாதிருப்பதும் காதலர்கள் தொடர்புடையது, சமூகம் தொடர்புடையதன்று என்பதை அவர் விளக்குகிறார். கல்வித்துறையில் பல புதிய கல்விகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அக்கல்விகளை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி இளைஞர் அரசு மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், அந்த பணிகளுக்கான தேர்வுகள் என்னென்ன இருக்குது, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் என்னெல்லாம் இருக்கின்றன, இந்த தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த தேர்வுக்கு தயாராகிற போது ஒரு மாணவர் சந்திக்கக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் என்ன, அந்த சவால்களை எப்படி சரி செய்து கொண்டு எதிர்கொண்டு அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் IAS தேர்வுகள் அதனுடைய படிநிலைகள் என்னென்ன, 3 படிநிலைகள் இருக்கின்றன. அந்த 3 படிநிலைகளில் எப்படியெல்லாம் அந்த தேர்வு அமைப்பு இருக்கும், யார் யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மூன்றாவது நம்ம ஆளுமை தேர்வு, IAS தேர்வுகள் இருக்கக்கூடிய ஆளுமை தேர்வில் ஒரு மாணவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னலாம் இருக்கும், அந்த சந்தேகங்களில் எப்படி நிவர்த்தி செய்வது, அதை எப்படி அதனால் வரக்கூடிய சவால்களை எப்படி சந்திப்பது அப்படின்னு குறித்து பேசினோம். அது ஒரு மாணவர் ஆளுமை தேர்வில், அதாவது இன்டர்வியூ போர்டு முன்னாடி உட்காந்துருக்கும் போது அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரியான கேள்விகள்லாம் அவருக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஒரு இன்டர்வியூ போர்டில் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டுமா, எனக்கு விடை தெரியாத கேள்வி வந்தால் அதை நான் எப்படி எதிர்கொள்வது, அப்புறம் அது மாதிரியான விஷயங்கள் குறித்து நாம் பேசினோம். அதுக்கப்புறமா சென்ற நிகழ்ச்சியில் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவில் ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகுது, எப்படி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அதில் கடைசியாக நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, எப்படி ஒரு போர்டு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், ஒரு மாணவர் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், தொடர்ச்சியாக ஒரு மாணவர் சொல்லக்கூடிய பதில்களை மறுப்பு தெரிவிக்கலாம், அவரை ஒரு நக்கலாக அவரை கிண்டல் செய்யலாம், அடுத்து கொஞ்சம் அதீதமாகவே உணர்ச்சிகளை காட்டுறது, அதாவது கோபத்தை காட்டுறது, அல்லது ஏளனம் பண்ணி ஒரு நக்கல் பண்ணுறது, அந்த மாதிரி. கடைசியாக நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு மாணவர் என்ன செய்கிறாரு, இன்டர்வியூ போர்டுக்காக இன்டர்வியூ அப்படின்னால நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு நாம் உள்ளே வரலாமா சார்னு ஒரு அனுமதி கேட்போம். அனுமதி கேட்டோடனே அவங்க வர சொல்லுவாங்க. வந்தோடனே நமக்கான இருக்கை இருக்கும், அந்த இருக்கையில் போய் உட்காருவோம். அந்த உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ போர்டுக்கு க்ரீட் பண்ணுவோம், குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஏதோ ஒன்று சொல்லி க்ரீட் பண்ணுவோம், இடத்திற்கு ஏற்றார் போல். அப்புறம் அவங்க உட்கார்ந்ததுக்கப்புறமா அவங்க கேள்வி கேட்பாங்க. இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ நம்ம பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணுறதுனால கூட ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்க முடியும். அதற்கான உதாரணம் தான் போன நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு மாணவர் டோரில் வராரு, டோரில் அவர் அப்பியர் ஆன உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நான் உள்ளே நடந்து போய் என்னோடய இருக்கையில் அமர்ந்து விட்டு நான் பதில் கூற வேண்டுமா, இல்லைன்னா நான் பதில் கூறிவிட்டு நடக்க வேண்டுமா, இல்லை நடந்துக்கிட்டு, இது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது மூலமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது. அது மாதிரி இன்னொரு மாணவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவர் 33 வயது வரைக்கும் தேர்வு எழுதலாம். இப்போ 35 வயது வரைக்கும் அது இப்போ பொதுப்பிரிவினர் 32 வயது வரைக்கும், பிற்படுத்தப்பட்டவர் 35 வயது வரைக்கும் இப்போ இருக்குது. அப்போ 33 வயது வரை எழுதலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூக்கு போகிறாரு. அவர்கிட்ட போர்டு நேரடியாகவே கேட்குறாங்க. அவர் உட்கார கூட சொல்லலை. அவர் நின்றுட்டே இருக்கும்போது அவர் உள்ளே வந்துட்டார், போர்டு ரூம்குள்ளே வந்துட்டார். அவருக்கான இருக்கை பக்கத்தில் போய் நிற்கிறாரு, நின்றுட்டு க்ரீட் பண்ணுறாரு, குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இன்டர்வியூ போர்ட் சேர்மன் கேட்குறாரு, உங்களுக்கு 33 வயசு ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே நீங்கள் IASல சிவில் சர்வீசஸுக்குள்ளே நீங்கள் என்ன பெருசாக சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, நான் என்னோடய 33ஆவது வயதில் என்னோடய முதல் கலெக்டர்ஷிப் டேர்மே நான் முடிச்சிட்டேன். அப்போயே அந்த அளவுக்கு நான் 37 38 ஆண்டு காலம் நான் IASல பணிபுரிஞ்சிட்டேன். என்னால் பெருசாக பண்ண முடியும்னு ஒன்றும் தோணலை. நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சிட போகிறீங்க? இது ஒரு நேரடியான ஒரு தாக்குதல் மாதிரி. நீ 33 வயதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ண? அதே மாதிரி இன்னொரு மாணவருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகி போச்சு, நீ இன்னும் வேலைக்கே போகலை, இதுதான் உனக்கு லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்குது, உனக்கும் 33 வயசு ஆகிடுச்சு, நீ ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பே இல்லாத ஒரு மகனாக இருந்திருக்கிற, உன்னை நாங்கள் ஏன் செலக்ட் பண்ணி IASக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நேரடியாக ஒருத்தருடைய குடும்ப சூழலை வச்சு பேசுகிறது, ஒருத்தருடைய ஏஜை வச்சு பேசுகிறது. இன்னொரு மாணவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 10 அட்டம்ப்ட் ஒரு எழுதியிருக்கார், ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவர். எத்தனை அட்டம்ப்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
இத்தனை வருஷமாக ஆச்சு உங்களுக்கு இந்த ஒரு தேர்வை எழுதுறதுக்கு, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணீங்க இவ்வளோ நாளாக, என்ன நடக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து எப்படி எடுக்கக்கூடாதுன்னா, மாணவர்கள் பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் எப்படி எடுத்துடுறாங்கன்னு சொன்னால் ஒரு ரொம்ப பர்சனலாக எடுத்துடுறாங்க. நான் வந்து இந்த மாநிலத்திலேருந்து போனேன், நான் இந்த பிரிவை சேர்ந்தவன், அதனால் எனக்கு இப்படி கேட்டாங்க, அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ்டு இன்டர்வியூ. அதாவது உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாக்கி ஒரு ஆளாக்கி ஒரு அழுத்தமான ஒரு சூழலை கொடுத்து அந்த சூழலில் நீங்கள் எப்படி நீந்தி வெளியே வர்றீங்க, அந்த சூழலை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கிறத பார்க்குறதுக்காக தான். இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, உங்களுடைய உளவியல் ரீதியாக உங்களுடைய மன முதிர்ச்சியையும் உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கூலாக கேஷுவலாக அதை எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லது. இப்போது முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களோட இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பண்ண வேண்டியது கீப் யுவர் கூல். உங்களுடைய மென்டல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் என்ன வேணால் என்னை பண்ணுங்கள், நான் இப்போ டென்ஷன் ஆக போகிறதில்ல, நான் இப்போ டென்ஷன் ஆக மாட்டேன், நான் அதை கூலாக தான் ஹேண்டில் பண்ண போகிறேன், நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எனக்கு உண்டாக்குறீங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நான் வந்து எப்படி பேலன்ஸ்டாக இருக்கிறேன்னா இல்லாட்டா வந்து நான் வந்து ஷேக் ஆகிறனான்ற பார்க்க போகிறீங்க, நான் ஷேக் ஆக மாட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கணும். அண்ட் அதை கான்ஷியஸாக சொல்லிவிட்டு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ உதாரணமாக டோரில் அப்பியர் ஆனவுடனே ஒரு மாணவருக்கு வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எப்படியுமே ஒரு தூரத்தில் இருந்துக்கிட்டு கத்தலாம் முடியாது. ஸோ நேரடியாக உள்ளே வந்து அவருக்கு எந்த இருக்கை அவர் கொடுக்கப்படுதோ அதன் அருகில் நின்று கொண்டு குட் ஆஃப்டர்நூன் க்ரீட் பண்ணிவிட்டு தென் அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது, சொல்லிவிட்டு அப்பாலஜைஸ் பண்ணுறது. சாரி சார், நீங்கள் கேள்வி கேட்டீங்க, பட் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் பதில் சொன்னேன், எனக்கு அங்கேருந்து கத்துறதுக்கு அங்கேருந்து சொன்னோம்னா ரொம்ப கத்துற மாதிரி இருக்கும், அது அவ்வளோவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது, உங்கள் முன்னாடி அந்த அளவுக்கு சத்தம் போட்டு நான் பேசுகிறது அவ்வளோ மரியாதையாக இருக்காது, அப்படிங்கிறதுனால நான் உள்ளே வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடலாம். இரண்டாவதாக இன்னொரு இன்டர்வியூ, அந்த 33 வயதில் வந்து நீ என்ன பண்ண போகிற, தாராளமாக அதுலேயும் சொல்லிடலாம், சார் என்னுடைய வாய்ப்பு வசதிகளுக்கு வந்து எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டன. ரெண்டாவது நல்லது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வயது வந்து ஒரு தடையான விஷயமாகவே இருக்காது, எந்த வயதில் வேணுமானாலும் நல்லது செய்யலாம். இந்த தேர்வு முறையில் எனக்கு 33 வயது வரைக்கும் எழுதுவதற்கு அனுமதி இருக்கிறதுனால நான் ஒரு கடைசி வரைக்கும் பார்த்துடணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் சொல்லலாம். இப்போ மூன்றாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சு, உங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார், நீ 10 வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கிற, இது வந்து ஒரு நல்ல பொறுப்பான ஒரு மகன் செய்யக்கூடிய வேலையா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் கவுண்டராகவே அவங்களுக்கு கொடுக்கலாம், இது வந்து எங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் அதில் தலையிட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் பொலைட்டாக ரொம்ப மரியாதையாக சொல்லலாம். அதை எப்படி சொல்லலான்னா, இது குறித்து நான் வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் ஆலோசிச்சிருக்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட ஆலோசிச்சிருக்கிறேன், எங்கள் அப்பா வந்து தெளிவாக சொன்னார், உன்னுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம், உனக்கு எது பிடிக்குமோ உன்னுடைய கனவு எதுவோ அதை துரத்தி கொண்டு போ, அதில் நீ வந்து அது நீ அடையிறியா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது, முயற்சி தான் முக்கியம்னு சொன்னார். சரி, நீ அதை முழு மனதோடு முயற்சி பண்ணிவிட்டு வா, ஒரு வேளை அது கிடைக்காமல் போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறது நாம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நாங்கள் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று வச்சுருக்கிறோம், அது என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து தான் நான் வந்து இது பண்ண முடியும், அதனால் இது எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் நாங்கள் ஒன்றும் பார்க்கல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன், இது மாதிரி நீங்கள் கவுண்டர் கொடுக்கலாம். இப்போ இது மாதிரி நீங்கள் சொல்லுகிற போது போர்டுக்கு நல்லாவே தெரியும், சரி இவர் வந்து ஒரு என்ன மாதிரி சிச்சுவேஷனில் போட்டாலும் ஒரு பேலன்ஸ்டாக வெளியே வருவார், இவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் வந்து புஷ் பண்ணிட முடியாது, ஸ்ட்ரெஸ் பண்ணிட முடியாது, அப்படியே வந்து யாராச்சும் ஒரு தூண்டி விட்டால் வந்து இவர் தவறு பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, அவர் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பேலன்ஸை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க அங்கே. சரி, ஏன் சார் இந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்கணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும், ஏன் இதனால் என்ன பயன்பாடு, இதுக்கும் நாம் போக வேண்டிய பணிக்கும் என்ன தொடர்பு, அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அல்லது உங்களை வச்சு வந்து ஏதோ அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் அல்ல, அதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.